வானத்தில் ஒரு மனுஷன் உயர போகையில் எந்த ஒரு ஆக்சிஜன் சிஸ்டம் இல்லாமல் உயர போகையில் என்ன ஆகும் அப்படின்னாக்க ஆக்சிஜனுடைய அளவு குறையும், காற்றழுத்தம் குறையும். அப்போ மூச்சை வாங்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ அவனுடைய மார்பகங்கள்லாம் இறுக்கமாக இருக்கிற மாதிரி உணரப்படும். இதை அறிவியல் உண்மைங்கிறத உறுதிப்படுத்தியிருக்கு. அதனால தான் அந்த அஸ்ட்ரோனட்ஸ்லாம் போகையில் அவங்களுக்கு நல்லா ப்ரெஷரைஸ்டு கேபின் ப்ளஸ் ஆக்சிஜன் சப்ளை உள்ள சிஸ்டம் பார்த்து அவங்களுக்கு செட் பண்ணி தருவாங்க. இதுதான் குரான் 1400 வருடங்களுக்கு முன்னாடியே ராக்கெட் இல்லாத காலத்தில் குறிப்பிடுது. என்னதுன்னா, வானத்தில் ஏறுபவன் மார்பு சுருங்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனுடைய முழு வசனமானது அத்தியாயம் 6 125ல் அல்லாஹ் யாரை வழிநடத்த விரும்புகிறானோ அவரின் மார்பு இஸ்லாமுக்காக விரிவாக்குவான். யாரை வழிகடச் செய்ய விரும்புகிறானோ அவரின் மார்பை வானத்துக்கு ஏறுவது போல இறுக்கமாக்குவான். இப்போ மார்பு விரிவாக்குதல்ங்கிறது அல்லாஹ் யாரை வழி நடத்துகிறானோ அவங்களுக்கு மன அமைதி இருக்கும், நம்பிக்கை இருக்கும், தெளிவு இருக்கும். ஆன்மீக அடிப்படையில் பார்க்கையில ஈமான் இருக்கிற உள்ளம் நிம்மதியாக இருக்கும். உடல் உணர்வு அடிப்படையில் பார்க்கையில மன அழுத்தங்கிறது அவங்களுக்கு இருக்காது. இப்போ மார்பு சுருங்குதல்ங்கிறது அல்லாஹ் யாரை வழிகடச் செய்ய விரும்புகிறானோ அவங்களுக்கு மனசில் குழப்பம், பயம், பதட்டம் எல்லாம் இருக்கும். ஆன்மீக வழியில் பார்க்கையில அவங்களுக்கு வழிகாட்டுதல் இல்லைங்கிறதுனால நிம்மதியான வாழ்வு இருக்காது. உடல் உணர்வு அடிப்படையில் பார்க்கையில இதயமானது, மார்பானது இறுக்கமாக இருக்கக்கூடிய உணர்வை அவங்க உணர்வாங்க.